வணக்கம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, தன்வந்திரியே அமிர்த கலச ஹஸ்தாய, சர்வாமய விநாசயாய, திரைலோக்கிய நாதாய, ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமஹா. ஐ எம் மிஸ்ஸஸ் பாலசுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை. இந்த ஸ்லோகம் சொல்லியாச்சுனாக்க அமிர்த கலச ஹஸ்தாயான்னு வருது பத்தியலா. விஷ்ணுக்கு அமிர்தம், அமிர்தம்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதை குடிச்சு அவளுக்கு வாழ்க்கையில வியாதியோ சாவோ எதுவுமே கிடையாதும்பா. ஸோ இந்த ஸ்லோகத்தை சொன்னேன்னாக்க நமக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம பிடிச்ச வியாதியோ கஷ்டமோ எல்லாம் போய் நோயின்றி நம்ம எல்லாருமே நன்னா இருப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்லோகம். சரியா? இப்போ நான் லாஸ்ட் டைம் எல்லாம் இந்த வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன். இந்த வசந்த பாலா ஜுவல்லர்ஸை பத்தி, ஐம்பன் ஜுவல்லர்ஸ் ஸ்பெசிஃபிக்காக சொல்றேன். பிகாஸ் ருத்ராட்ச மாலையை பத்தி லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். இந்த வீடியோல கருங்காலி மாலை அப்படின்னு ஒரு மரம்னு ஒன்று இருக்கு. அதை பத்தி இப்ப சொல்ல போறேன். நிறைய பேருக்கு இந்த கருங்காலி மரத்தை பத்தி தெரியவே இல்லை. அது ரொம்ப அடிபட்டு போயிடுது. ஆக்சுவலி மரங்களிலேயே வந்துட்டு ஒரு சில மரங்களுக்கு இயல்பாவே தெய்வத்தன்மை இருக்கு. அதாவது வேப்ப மரம், அந்த கருங்காலி மரம், வில்வ மரம். வில்வ மரம் சிவனுக்கு ரொம்ப விசேஷம் சொல்லுவா. அந்த மாதிரி ஒரு சில மரங்களுக்கு இயல்பாகவே தெய்வத்தன்மை, மருத்துவத்தன்மை எல்லாமே இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான மரம் இந்த கருங்காலி மரம். பழைய காலத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்க அவளுக்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்களேன், வியாதியே இருக்காது. எங்க மாமியார் கொண்டு 87 வயசாச்சு இருக்கா. இப்பதான் முடியலங்கிறத தவிர எனக்கு தெரிஞ்சு 60-65 வயசு வரைக்கும் 40-50 பேருக்கு சமைச்சு போட்டுக்கின்ற ஒரு ஃபங்க்ஷன் தான். நீ யாரையும் கூப்பிடாதடா, நான் சமைக்கிறேன், காசு வேஸ்ட் பண்ணாதேம்போ. ஸோ அந்த நிலைமையில தான் அவ, பிகாஸ் ஆஃப் அந்த வயசானதுனால அவளோட தள்ளாட்டம் தான் அவளுக்கு இருக்கே தவிர மற்றபடி ஆண்ட முன்னேற்றல வியாதிங்கிறது அவளுக்கெல்லாம் இல்லை. அந்த காலத்து மனுஷாளுக்கெல்லாம் அந்த அளவுக்கு எதுவுமே தாக்காது. ஏன்னா அவளுக்கெல்லாம் எல்லாமே டைரக்டா கிடைச்சது. நெல்லு இல்ல அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அங்கேருந்து கிடைச்சு அவள் டைரக்டா அவளுக்கு வந்ததுனால இப்ப வந்துட்டு 5-6 கை மாறி கெமிக்கல்ஸ், பொல்யூஷன் எல்லாம் வந்தாச்சு. ஸோ வியாதியும் ரொம்ப கூடி போயிடுது. அந்த காலத்துல நெல்லெல்லாம் குத்துவா பத்தியாளா. அது நான் சின்ன குழந்தையா இருக்கும் போது எங்க பாட்டி காலத்துல பாத்திருக்கேன். பட் இப்ப அது எங்க போச்சுன்னே தெரியலை. அது இந்த கருங்காலி மரத்துல பண்ணினதுதான் அந்த உலக்கைம்பா. அதை வந்துட்டு அதுல குத்தி அதோட துகள்கள்லாம் அந்த அரிசியில படும். அதை வடிச்சு அவ சாப்பிடும் பொழுது அதுக்குரிய மருத்துவத்தன்மை, அந்த மெடிசன் ஃபுல்லா நம்ம உடம்புல இறங்கும். அதுவே அவளுக்கு வியாதியே வராது. சரியா? அப்புறம் அந்த காலத்துல இந்த கேன்சர், டிபி அதெல்லாம் வந்துட்டு 10,000ல் 1, 5,000ல் 1 அவனுக்கு ரொம்ப வியாதியாண்டா, கேன்சர் வந்துட்டான், புத்துநோயா அவனுக்கு அப்படின்பா. இப்போ வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட். நான் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல தான் ஒர்க் பண்றேன், ஸ்டாஃப் நர்ஸா இருக்கேன், பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கொரோனா பீரியட்ல என்னால முடிஞ்சது நான் நிறைய பேஷண்ட்ஸையும் பார்த்துருக்கேன். நானும் ஐ அண்டர் வென்ட் இன் கொரோனா ஆல்சோ. நானும் அதுல அடிபட்டு தான் வந்துட்டேன். எங்க மாமியார் ஆல்சோ என்னால அவளுக்கும் வந்துடுது பாவம். அவளும் கஷ்டப்பட்டா. என்னன்னா எனக்கு இன்னும் ப்ரௌட் என்னன்னாக்கா, இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கிற ஒரு பெரிய விஷயம் இது. இதுல என்னோட பங்கு கொஞ்சம் இருக்கு அப்படிங்கறத நினைச்சா ஐ எம் வெரி மச் ப்ரௌட், வெரி மச் ஹாப்பி ஆல்சோ. ஸோ ஸ்டில் ஐ எம் டூயிங் அந்த ஒர்க் தான் நாங்க பார்த்துட்டு இருக்கோம் ஆண்ட முன்னியத்துல. இப்போ அவளும் நல்லா இருக்கா. எங்க மாமியார் ஆல்சோ ஷி இஸ் வெரி நைஸ் நவ், ஹாப்பி ஆல்சோ. எதுக்கு சொல்றேன்னா, இப்ப அந்த காலத்துல இந்த மாதிரி வியாதி எல்லாம் கிடையாது. இப்போ ரொம்ப ஈஸியா எல்லாருக்கும் இந்த வியாதி எல்லாம் வந்துடுறது. இந்த உலக்கை வந்துட்டு எங்க பாட்டி காலத்துல நான் பாத்திருக்கேன். அதுலதான் குத்தி அந்த சின்ன வயசுல அதெல்லாம் இப்பதான் தெரியுது. அப்ப நமக்கு தெரியலை. அதுல குத்தி தான் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தா. இப்ப அதெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. ஆக்சுவலி அதெல்லாம் மிஸ் ஆயிடுது. ஈவன் எங்காட்லயே எனக்கு எங்கன்னு தெரியாது. ஒரு சில பேராத்துல அது இருந்ததுனாக்க அதை தயவு பண்ணி பொக்கிஷ மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதை தெரியாம டிஸ்கார்ட் பண்ணிடாதீங்க. அதுக்கு யூஸ் பண்ணாட்டியும் பரவாயில்ல, மஞ்சள் போட்டு வச்சு அதை சுவாமிகிட்ட வைங்கோ. அது தெய்வத்துக்கே அத்தனை சக்தி வாய்ந்த அது மரமாக்கும் அது. சரியா? கோவில்ல நீங்க பாத்தீங்கன்னா விமானத்துல எல்லாம் கலசம் வச்சிருப்பா. அதுல எல்லாம் இந்த கருங்காலி மரத்தை போட்டு வச்சிருப்பா. பிகாஸ் அது மின்னல் வந்தாலும் அந்த இடிய தாக்குற சக்தி அதுக்கு இருக்கா. இடி வந்துட்டு அது அந்த கோவில அண்டாது. அந்த மாதிரி அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த மரம் இந்த கருங்காலி மரம். இந்த கருங்காலி மரம் இது வந்துட்டு அதனோட அடிப்பகுதி கொஞ்சம் அழுக்க படிஞ்சிருக்கு பார்த்தா. திஸ் இஸ் அடிப்பகுதியும்பா. இது வந்துட்டு அதனுடைய நடுப்பகுதி. அப்படி உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு தோணித்துனாக்க நீங்க இந்த மாதிரி கருங்காலி கோல்னு வைப்பா. இந்த மாதிரி வாங்கி இதையே நீங்க சுவாமிகிட்ட வச்சு நீங்க பூஜை பண்ணினீங்கன்னாக்க அது வந்துட்டு கிரகிச்சுக்கும். தெய்வம் வந்துட்டு ரொம்ப ஆசையா இதை கிரகிச்சுக்குமா. இனி ஒண்ணு என்னன்னாக்க, நவராத்திரி பொழுதெல்லாம் மரப்பாச்சி பொம்மையும் பாத்திருக்கேடா. அது நிறைய பேர் நாங்க 50-60 வருஷத்துக்கு மேல வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மரப்பாச்சி பொம்மை வச்சாதான் அந்த நவராத்திரி குரு நிறைவடையும்பா.
அதுவும் இதே மாதிரி கருப்பா தான் இருக்கும். அது அத்தனை விசேஷம். நீ எத்தனை பொம்மைகளை வாங்கி வச்சாலும் மரப்பாச்சி வச்சியான்னு தான் எல்லாருமே கேட்பா. ஸோ அது அந்த இடத்துல அது இருந்தாதான் அந்த நவராத்திரிக்குரிய தன்மை நன்றாக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம். அப்புறம் இன்னும் நிறைய இடத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்க பொண்ணு பெரியவளாயிட்டா, நம்ம மாத்த பொண்ணு வயசுக்கு வந்துட்டா, ஏஜ் அட்டன் பண்ணிட்டா அப்படின்னாக்கா அவ அந்த உலக்கையை தூக்கி முதல்ல அந்த பக்கமா வச்சிருவா. அந்த பொண்ணு உரமா உட்காந்துருக்கும், கிராஸா அந்த உலக்கையை போட்டுருவான். பில்லி சூனியம், வெய் பிசாசு, காத்து கருப்பு அண்டாது அப்படிங்கறதுக்காக அந்த காலத்துல அவ அத்தனை பேருக்கு தெரிஞ்சது. பட் நமக்கு இப்போ ஒண்ணுமே தெரியாம போயிடுது. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நல்ல காலம் வந்துட்டு இருக்குங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இந்த தெரிஞ்ச விஷயங்களை எனக்கு வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஆசை. நீங்க எல்லாரும் இதை நல்லா கிரகிச்சுக்கிட்டு உங்களால முடிஞ்ச வரைக்கும் இதை அக்செப்ட் பண்ணிட்டு வாங்கி உங்க ஃபேமிலியோட நல்லா இருக்கணும் அப்படிங்கறதால தான் இந்த வீடியோவை நான் போட்டுருக்கேன். இனி ஒண்ணு வந்துட்டு கோவில் வந்து குடமுழுக்கு விழாலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவா. அப்போ வந்துட்டு இந்த கலசத்துல இந்த மரத்துண்டுகளை எல்லாம் போடுவா. போட்டுட்டு அங்க எல்லாம் முடிச்சுட்டு வெள்ளத்தை அந்த தண்ணியை எல்லாருக்கும் தெளிப்பா. இந்த பாட்டி மாடுகள்லாம் என்ன சொல்லுவா, அந்த காலத்துல அந்த கோவில கும்பாபிஷேகம் நடக்கிறது தலையில வெள்ளம் தெளிப்பாடி அது கிடைக்காது போங்க முடியுமா. பிகாஸ் இந்த மரத்துல தெளிச்ச வெள்ளம்ங்கிறது நமக்கு அப்ப தெரியாது. அவளுக்கு தெரியும், பட் அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியலை. ஆக்சுவலி அதுதான் பாயிண்ட். அவளுக்கு சொல்ல தெரியலை, இது நல்லது நீங்க போங்க, அது மட்டும்தான் அவளுக்கு அந்த மைண்ட்ல இருந்திருக்கு. சோ அது ஒண்ணு. இன்னும் ஒண்ணு வந்துட்டு இந்த மரம் ஒரு இடத்துல இருக்குன்னாக்க இந்த மரத்தை சுத்தி 1 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த மரத்துடைய பாசிட்டிவ் எனர்ஜி ஆற்றல் இருக்குமா எல்லாருக்குமே. சோ அத்தனை ஒரு சக்தி வாய்ந்த மரம் இது. இந்த மரத்தோட விட்டு ஏதாவது சின்னதா எங்க இடத்துல கடக்கு பாய் தான் இருக்குன்னாலும் அதை எடுத்து வச்சுட்டு நீங்க குளிக்கும் பொழுது அந்த தண்ணியில முந்தின நாள் ராத்திரியே அதை போட்டு வச்சிருங்க. அதை போட்டு வச்சுட்டு அடுத்த நாள் காத்தால நீங்க குளிச்சேன்னாக்க உங்களுக்கு உண்மை மனசார சொல்றேன், முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது வியாதியோ ஆஸ்மா ப்ராப்ளம் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுனாக்க கண்டிப்பா அது மாறும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா அத்தனை ஒரு சக்தி இயல்பான மருத்துவ குணம் இந்த கருங்காலி மரத்துக்கு இருக்கு. சரியா? சோ கோவில்ல வந்துட்டு ஐம்பொன் சிலையெல்லாம் இருக்கும், பாத்திருக்கீங்களா? வெள்ளியில இந்த அந்த அளவுக்கு சிலையெல்லாம் வைக்க மாட்டாங்க. கோவில் எல்லாம் ஐம்பொன் சிலை தான் வச்சிருக்கோம். ஐம்பொன்னுக்கு தனி மதிப்புங்கிறது ஒண்ணு இருக்கு. மற்றபடி இது கோல்டு வெள்ளி அதெல்லாம் வேறப்பா. ஐம்பொன்னு அப்படிங்கறது வந்துட்டு பஞ்சலோகம். நீங்க கோவில் எல்லாம் பாத்தீங்கன்னா கூட வெள்ளியில பெரிய சிலையோ தங்கத்துல பெரிய சிலையோ ஆக்சுவலி வச்சிருக்க மாட்டான். ஐம்பொன் சிலை தான் வச்சிருப்பா. ஐம்பொன்னுங்கிறதுக்கு வந்துட்டு ஒரு தனி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு. சோ நீங்க கோவில் இருக்கிறவளையெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா மேபி இதுவும் போட்டுப்பா. அவ ஐம்பொன் சிலைக்கிட்டே தான் அவ அபிஷேகம் பண்றது, அலங்காரம் பண்றது, ஆராதனை பண்றது. சோ அது கிட்டேயே தான் இருப்பா. அவள்கிட்ட அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அவளுக்கெல்லாம் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். சோ கோவில் இருக்கிறவ எல்லாருமே நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னாக்கா அவளுக்கு அந்த அளவுக்கு ஒரு ப்ராப்ளமோ அந்த அளவுக்கு இருக்க மாதிரி தெரியாது. அவ எப்பவுமே கிரு சுத்திக்கிட்டே ரொம்ப பிரிஸ்கா நல்லா இருக்க மாதிரி தான் அவ இருப்பா. பிகாஸ் ஆஃப் அந்த எனர்ஜி, அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அவ மேல பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அவ அந்த மாதிரி இருக்கா. ஒண்ணு. ரெண்டாவது வந்துட்டு இப்ப நீங்க அந்த மாலையை எடுத்து நீங்க போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஐம்பொன் மாலையை ஐம்பொன்ல கோத்து இந்த கருங்காலி மாலையை நீங்க போட்டு இருந்தேன்னாக்கா ஐம்பொன் சேலை, இந்த சேலை கூட இருக்கு. கருங்காலி சிலையே நிறைய ஸ்டாச்சுஸ் மாதிரி வச்சிருப்பா, கருப்பா இருக்கும். அதுவும் ஈவன் உங்க ஆட்டுல இருக்குன்னு வச்சிருந்தாலுமே இப்போ உங்க வீட்டுல இருந்து யாராவது வராங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ஒரு ஃபீலிங்கோட வந்து உங்க வீட்டுல நல்ல காரியம் நடந்துட்டு இருக்கு விளக்கேற்றும் பொழுது அவங்க வந்து அழறாங்கன்னாக்க நான் என்ன சொல்றேன்னா, விளக்கேற்றும் போது இன்னொருத்தர் வந்து அழுது பண்ணியாச்சுன்னா நம்ம ஆத்துல இருக்க பாசிட்டிவ் எனர்ஜி போய் நெகட்டிவ் எனர்ஜி இங்க வந்து ஆத்துக்குள்ள சுத்தும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். பட் அந்த மாதிரி நேரத்திலையும் இந்த கருங்காலி மாலையோ இல்ல அந்த சிலையோ இல்ல அந்த கோலோ ஏதோ ஒண்ணு உங்க ஆத்துல இருந்ததுனாக்க அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜி அங்கேருந்து உங்களுக்கு வராது. இங்க இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜி அவளுக்கு போகுமே தவிர அவளோட நெகட்டிவ் எனர்ஜி கண்டிப்பா நம்ம அதுக்கு அஃபெக்டே ஆகாது. ஏன்னா இந்த கருங்காலி மணிக்கும் இந்த மாலைக்கும் இந்த கோலுக்கும் அத்தனை ஒரு சக்தி இருக்கு. இந்த கருங்காலி மணியும் போட்டுண்டு அதோட சேர்த்து இந்த ஐம்பொன்னையும் சேர்த்து போட்டுட்டேன்னாக்க டபுள் ஆகும் சக்தி. என்னன்னா நீங்க என்ன சொல்லி இந்த நேற்றுக்கு தான் ருத்ராட்ச மாலையை பத்தி பேசுனீங்க. ருத்ராட்ச மாலை தான் என்ன மகத்துவம்னு சொன்னேன் அப்படின்ற ருத்ராட்ச மாலை இருக்கு 100%. கருங்காலிலையும் இருக்கு. ஏன்னா ருத்ராட்சி மாலை அது வந்து தெய்வத்துடைய சிவனிலிருந்து கண்களிலிருந்து வந்ததுன்னு நான் சொன்னேன் இல்லையா. இது வந்து தெய்வத்தால படைக்கப்பட்ட மரம் இது. சோ ரெண்டுத்திலயுமே அத்தனை ஒரு மருத்துவ சக்தி இருக்கு. இந்த மாலையை நீங்க போட்டுட்டேன்னாக்க பாசிட்டிவ் எனர்ஜி அவங்களை தாக்கணும்னு நினைச்சாலும் அது முடியாது. ஒண்ணு. அந்த ருத்ராட்ச மாலையை நீங்க போட்டுட்டேன்னாக்க உங்களுக்கு நல்லதை தவிர வேற கெட்டது பண்ணணுங்கிற ஃபீலிங்கே உங்களுக்கு வராது. சோ இன்னொருத்தருக்கு உங்களை கஷ்டப்படுத்தணும்னு அவளும் நினைக்க மாட்டாங்க. திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கருங்காலி மாலை அண்ட் ருத்ராட்ச மாலை. ரெண்டுமே கண்டிப்பா ரொம்ப நல்லது.
இந்த கோல்னு இருக்கு பத்தியாளா, இது வந்துட்டு நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களோட இந்த குறி சொல்றவா, இந்த மாந்திரிகம் பண்றவா, அவ எல்லாருமே இதை வந்துட்டு இப்படி பண்ணிக்கிட்டே அந்த அம்மனோட பேரை சொல்லி இப்படி இப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டு தான் எல்லாம் சொல்லுவா. சோ அவங்களுக்கு அந்த நேரத்துல வந்துட்டு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். அவங்கள அறியாம உண்மையா நிறைய உண்மைகளே அந்த நேரத்துல வெளியில வரும். அந்த சக்தி இந்த கருங்காலி மரத்துக்கு இருக்கு. சரியா? அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னாக்க, இந்த மாலை கருங்காலி மாலை இந்த மாதிரி 50 இது வந்து 108 மணி 54 மணி நீங்க எத்தனை கேட்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுப்பா. இந்த கருங்காலி இந்த மாலை வந்துட்டு 108 மணி அந்த மாதிரி இருந்ததுனாக்க 4 to 5,000 வரும். இது அந்த அந்நீத்தி ரேட்டை பொறுத்து 4000 இருந்து 5000 வரைக்கும் இருக்கும். அப்படி இல்ல இந்த 50 வேண்டாம் எனக்கு செயின் மட்டும் போறோம் அப்படின்னா இந்த 108 மணி இது வந்துட்டு 1200 rupees இந்த மணி. சரியா? அந்த ரேட்டு. இந்த மாதிரி எனக்கு கோல் போறப்பா நான் சாமிகிட்ட இதை வச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்க இது வந்துட்டு டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃபீட் 2 அடி 3 அடின்னு கணக்கு இருக்கு. அதை பொறுத்து 1800 இருந்து இதோட ரேட்டு இருக்கு. நிறைய பேர் கேட்டிருந்தேன் கருங்காலி மாலையோட விலை என்னன்னு கேட்டிருந்தேன். அதுக்காக நான் ஸ்பெசிபிக்கா இது உங்க எல்லாருக்கும் சொல்றேன். சரியா? இந்த மாலை எப்படி போட்டுக்கணும், இந்த கருங்காலி மாலை ஒண்ணு இருக்கு, ருத்ராட்ச மாலை ரெண்டுமே இருக்கு. இது ரெண்டுமே வந்து எந்த நேரத்துல போட்டுக்கணும் எந்த நேரத்துல போட வேண்டாம் ஒரு 5-6 கண்டிஷன்ஸ் இருக்கு. அதை நான் தனி வீடியோல சொல்றேன், இப்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம், அது அப்புறமா உங்களுக்கு சொல்றேன். ஒரு சில பேர் என்ன சொல்லுவானாக்க இந்த மணிக்கெல்லாம் உருவேக்கணும் ஏதாவது மந்திரம் எல்லாம் இருக்கு அதெல்லாம் சொல்லி போட்டுக்கணும். அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. மனசுதான் எல்லாத்துக்கும் காரணம். நம்பிக்கைன்னு ஒண்ணு இருந்தாலே போறோம். அப்ப அவளுக்கு ஒரு குலதெய்வம் இருக்கும் ஆத்துல, இதை வாங்கிட்டு போய் போட்டுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்க முதல்ல ஒரு 3 நாளைக்கு விளக்கேத்தி உங்க அம்மனோ என்ன குலதெய்வமோ உங்களுக்கு அவ போட்டோல போட்டு வைங்கோ, சிலையோ போட்டோவோ என்ன இருந்தாலும் அதுல மாட்டி வைங்கோ. ஒரு 3 நாள் நன்னா வேணிட்டு 3ஆவது நாளைக்கு சாயங்காலமோ இல்ல கார்த்தாலையோ அழகா 3 நாள் ஃபுல்லா முடியட்டும். 3ஆவது நாள் சாயங்காலமே எடுத்துக்கோங்க. 6 மணிக்கு மேல விளக்கேத்திட்டு எல்லா லைட்டையும் அழகா ஆன் பண்ணிட்டு 5 முக விளக்கு குத்து விளக்கு ஏத்துங்க. அதான் ஐடியல். அதையும் ஏத்திட்டு அந்த அம்மன் கழுத்துல இருந்து நன்னா வேண்டிட்டு உங்க கழுத்துல நீங்க போட்டேன்னாக்க அது அத்தனை சக்தியும் ஆட்டோமேட்டிக்கா அவளே உங்களுக்கு கொடுத்துருவா அப்படிங்கிற 100% நம்பிக்கையில தான் நான் இதை சொல்றேன். தெய்வத்தை நன்னா நம்புங்கோ. தெய்வத்தை விட மனுஷாலால இப்ப இருக்கிற நேரத்துல எந்த காரியமுமே ஆகாது. ஆன்மீகம் அது மட்டும்தான் நம்மளை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இதை சொல்றேன். இதை எல்லாருமே இதை போட்டுக்கோங்க. எல்லாருமே ஹாப்பியா இருங்கோ. இன்னைக்கு வந்துட்டு தைப்பூசம், முருகனோட அருள் எல்லாருக்குமே கிடைக்கட்டும். ஹாப்பி தைப்பூசம். அப்புறம் இன்னொன்னு சொல்லணும்னா, நான் மதுரை மாலான்னு ஒரு சேனல்ல நான் இருக்கேன். இது இவருக்காக பண்ற சேனல். நான் மதுரை மாலான்னு வேற ஒரு சேனல்ல இருக்கேன். அதுல விளக்கேற்றத்தை பத்தி நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டு இருக்கேன். ஸ்கின் ஒயிட்னிங் அது எல்லாமே, அட்சய திருதி இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தை பத்தி எல்லாம் போட்டு இருக்கேன். அதை வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் அதை எல்லாரும் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சரியா? இந்த மாலையெல்லாம் எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவா எல்லாருமே இதை இந்த மாதிரி முடிஞ்ச 50 வாங்கி போடுங்க. தட் இஸ் வெரி ஐடியல். அந்த மாதிரி 50 எனர்ஜியும் உங்களுக்கு சேரும். பாசிட்டிவ் எனர்ஜி பிளஸ் இந்த கருங்காலி மணியோட எனர்ஜி எல்லாமே உங்களுக்கு சேரும். ஸோ எல்லாருமே ஹாப்பியா இருக்கும். இன்னும் ஒன்னு ஸ்பெசிபிக்கா நான் என்ன சொல்றேன்னாக்க, இந்த மதுரையில இந்த வசந்த பாலா இந்த கடையில நீங்க வாங்குறது நல்லா இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்றேன். 2-3 பேர் சென்னையில எல்லாம் இருக்கான்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்துட்டு பிரான்ச்சஸ் அங்க இல்ல, கொரியர் அவைலபிள் எல்லாமே இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல. சரியா ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்ட்டு கமெண்ட் வந்தது எனக்கு. ஏன்னா நானே ஆக்சுவலா வந்து பார்த்துட்டு 5-6 பேர் அவர் வச்சிருக்கா. தே ஆர் ஆல் வெரி மச் பிஸி. பொய்யே கிடையாது. நான் வந்து நான் 1/2 hour மேல 1-3/4 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டினியூஸா கொரியர் அனுப்பிச்சுக்கிட்டே தான் இருக்கா. பிகாஸ் ஆஃப் தே ஆர் வெரி மச் பிஸி. ஏன்னா இந்த கடை நன்னா இருக்குங்கிறதுனாலதான் எல்லாரும் வாங்குறாளோங்கிறத நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ எல்லாரும் பிஸியா இருக்காங்க. அதனாலதான் உங்களுக்கு கொஞ்சம் லேட்டா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒரு சில காரியங்கள் நானே கேட்டு உங்களுக்கு கமெண்ட்டை திருப்பி நான் ரிப்ளை பண்றேன். கண்டிப்பா இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கும். ஓகேவா? அப்புறம் வளையல் தாலி செயின் அதை பத்தி எல்லாருமே கேட்டிருந்தீங்க. அது 2-3 நாள் ஆகட்டும். அதுக்கு வளையலுக்கும் தாலி செயினுக்கும் தனியா ஒரு வீடியோவே என்ன ரேட்டு அப்படிங்கிற மாதிரி தனியா ஒரு வீடியோ ஒன்று நாங்க போட்டுடுறோம். அதுக்கப்புறமா அந்த ஆரம் நெக்லஸ் அதுக்கெல்லாம் ஒரு தனியா போட்டுடுறோம் ஒரு வீடியோ. ஸோ எல்லாருக்குமே டவுட்டே இல்லாம முடிஞ்ச வரைக்கும் இமீடியட் ரெஸ்பான்ஸ் கொடுக்குற மாதிரி நாங்க எல்லாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். ஸோ ரெஸ்பான்ஸ் இல்லையே தயவு பண்ணி வருத்தப்படாதீங்க. பிகாஸ் ஆஃப் எல்லாருமே கொஞ்சம் பிஸியா இருக்கா. பிகாஸ் ஆஃப் கடை நன்னா இருக்கு, அதனால பிஸியா இருக்கா. அதே நோட் பண்ணிக்கோங்க. சரியா? சோ இங்க சீட்டிங் கிடையாது, உண்மையா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு 100% இருக்கு. சோ எல்லாருமே இங்கேயே சப்போர்ட் பண்ணுங்க இந்த கடைக்கு. ஓகேவா? ஹாப்பியா இருங்கோ. பாய்.